குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். இந்த சாப்டர் வந்து 5 மார்க் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸை எப்படி டிரைவ் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை டிரைவ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கம்பைன்டு சர்ஃபேஸ் கம்பைன்டு ஷேப்ஸ் கொடுத்தாலும் ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். சரியா, ஸோ இதுல வர டிஃப்ரெண்ட் ஷேப்ஸா அப்படியே நம்ம போட்டே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கியூப் அப்படின்னும் போது ஒரு ஸ்கொயரை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்கொயரை அப்படியே டிராக் பண்ணா நம்மளுக்கு ஒரு கியூப் வரும். கியூப்ன்னும் போது எல்லா சைடும் சேம் டைமென்ஷன்ஸா இருக்க போகுது. ஸோ லைக் இது ஏ அப்படின்னு எடுத்தோன்னா எல்லா சைடும் ஏவா தான் இருக்க போகுது. இதுல நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏன்னு போட்டுக்கிறேன். டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, நெக்ஸ்ட் வால்யூம். இது 3 விஷயம் ஒன்னா நம்ம பார்த்துலாம். இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இப்போ இது கியூப ஒரு சைடு பார்த்தோன்னா அது ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். சரியா, ஏ ஸ்கொயரா ஒரு கியூபுக்கு எத்தனை சைடு இருக்குன்னா நம்ம கியூப் அந்த கலர்ஸ் அரேஞ்ச் பண்றது பார்த்துருப்போம். எத்தனை கலர் இருக்குன்னா 6 கலர் இருக்கும். ஸோ அப்ப 6 இன்டூ ஏ ஸ்கொயர் 6a ஸ்கொயர். இப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானும் போது டாப் பாட்டம் வர போறது கிடையாது. சரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானும் போது டாப்பும் பாட்டமும் வராது. அப்ப வெளியில இருக்கிறது மட்டும் அந்த சைட்ல இருக்கிறது மட்டும் வரும். 1 2 3 4 அந்த 4 சைடு மட்டும் வரப்போகுது. அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 4a ஸ்கொயர். வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷனா லென்த், பிரெத், ஹைட். அப்ப a கியூப் வரப்போகுது. சரியா, சோ கியூப் அப்படின்னா இது 3 விஷயம் தெரியணும். டிஎஸ்ஏனா 6a ஸ்கொயர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 4a ஸ்கொயர், வால்யூம் போது a கியூப். நெக்ஸ்ட் கியூபாய்டுன்னும் போது ஒரு ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ். சரியா, அந்த ரெக்டாங்கிள் சர்ஃபேஸை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரூட்னா அப்படியே டிராக் பண்ணும்போது நம்மளுக்கு வர ஷேப் தான் வந்து கியூபாய்டு. சரியா, ஸோ இப்போ இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோட டைமென்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது லென்த், பிரெத், ஹைட். சரியா, 3 டைமென்ஷன்ஸ் இருக்கும். லென்த், பிரெத், ஹைட், இது மாதிரி 3 விஷயம் இருக்கு. லென்த், பிரெத், ஹைட். இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் டெரைவ் பண்றோம். சரியா, இப்ப ஒரு சைடு இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் மட்டும் நான் ஷேட் பண்றேன். இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் மட்டும் வேணும்னா இது லென்த், இது ஹைட். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு LH இந்த சர்ஃபேஸ். இப்ப சைட்ல நான் இது மாதிரி டிராக் பண்றேன். இதோட ஏரியா வேணும்னா என்ன பண்ணலாம், பிரெத் இன்டூ ஹைட். சரியா, பிளஸ் பிரெத் இன்டூ ஹைட். நெக்ஸ்ட் இந்த டாப் சர்ஃபேஸ் இது மாதிரி நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். இந்த சர்ஃபேஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், இது லென்த், இது பேஸ் LB. சரியா, இப்ப நான் ஒரு சர்ஃபேஸ் தான் ஷேட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி அந்த சைட்ல ஒரு இருக்கு போகுது. இந்த சர்ஃபேஸும் அந்த சைட்ல ஒண்ணு இருக்கும். இதே மாதிரி லைன்ஸ் இங்க வரும். இந்த டாப்ல சர்க்கிள்ஸ் பண்ண மாதிரி கீழேயும் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ எல்லாமே 2 சைட்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கேயே 6 பார்த்தோம்ல, 3 சைட்ஸ் இன்டூ 2 பண்ணும்போது 6 சர்ஃபேஸ் வந்துடும். சரியா, இதை நம்ம எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், LBH. இதை நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். எனக்கு ஃபார்முலா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தெரிஞ்சா போதும்னா LBH 3 டேர்ம்ஸ் போட்டுக்கோ, 2 காமனா போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் 2 தேவை, LBன்னு எழுது, நெக்ஸ்ட் BH எழுது, நெக்ஸ்ட் வந்து LH எழுது. சரியா, ஸோ அவ்வளோதான். ஸோ 3 டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எழுதிட்டீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அங்க பார்த்த மாதிரியே தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அந்த டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வராது. இந்த சர்க்கிள்ஸ் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இது மட்டும் வராது. அப்ப லென்த், பிரெத் இந்த டேர்ம் மட்டும் வராம போட்டோம்னா அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்பெல்லாம் வரப்போகுது 2 இன்டூ LH பிளஸ் BH. இதுல காமனா என்ன இருக்குன்னா ரெண்டுத்துலயும் H இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் H எத்துனா L பிளஸ் Bன்னு வரப்போகுது. சரியா, வால்யூம் போது 3 டைமென்ஷன். இங்க யூனிட்ஸும் மென்ஷன் பண்ணுங்க. எப்பவுமே சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இங்க வரும்போதும் கர்வ்டு ஏரியானும் போதே அதான் வரும். வால்யூம் போது 3 டைமென்ஷன். அப்ப கியூப்னு வரணும், சென்டிமீட்டர் கியூப் ஆர் மீட்டர் கியூப். இப்ப வால்யூம் அப்படின்னும் போது
லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், 3 டைமென்ஷன் மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணினா வந்துடும். சரியா, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். கியூபாய்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் சிலிண்டரை கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். சிலிண்டர் அப்படின்னும் போது இந்த ஷேப்ல இருக்கும் போது சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இது மூணு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, இப்ப இந்த சிலிண்டரை நான் கட் பண்ணி விஷுவலைஸ் பண்றேன். சிலிண்டரை கட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இந்த சிலிண்டரை ஒரு கட் பண்ண அப்படின்னும் போது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இங்க கிடைக்கும். ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும். இதுக்கு மேல இருக்கிறது ஒரு சர்க்குலர் ஷேப் கிடைக்கும். இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள் கிடைக்கும் போது. சரிங்களா, இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானும் போது 1 2 3 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும். இது ரெண்டுமே சர்க்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். டாப் சர்க்கிள், பாட்டம் சர்க்கிள். அப்ப இதோட ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஹெச்ன்னு எடுக்கிறேன். அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயரா, பை ஆர் ஸ்கொயர் 2 இருக்கு, அதனால 2 சர்க்கிள்ஸ் இருக்கிறதால 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இது ரெக்டாங்கலா லென்த் இன்டூ பிரெத். இப்ப இதோட லென்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இத நான் இப்ப ஒரு த்ரெட்டை வச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே மெஷர் பண்ணி அதை டிராக் பண்ணா கரெக்டா இதுதான் வரும். சரியா, சோ அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தான் லென்த். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா 2 பை ஆர். இதோட ஹைட் வந்து இது ஹெச்ல, அப்ப இது இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும் ஹெச்சா தான் இருக்கும். இப்ப இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் போது லென்த் இன்டூ பிரெத், அப்ப 2 பை ஆர் ஹெச். ஸோ இதுல காமன் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பை ஆர் காமன், இதுல ஆர் மட்டும் இருக்கும், இதுல ஹெச் மட்டும் இருக்கும். சரியா, 2 பை ஆர் ஹெச். நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரப்போகுது. இந்த டாப் அண்ட் பாட்டம் வராது, இந்த ரெக்டாங்கிள் மட்டும் வரும். இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து 2 பை ஆர் ஹெச். சரியா, நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் பண்ணும்போது வால்யூமோட ஜெனரல் ஃபார்முலா ஏரியா இன்டூ ஹைட். ஸோ ஹைட், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதை எக்ஸ்க்ளூட் பண்ற ஹைட். அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், அதோட ஹைட் வந்து ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வரப்போகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஷேப் வந்து கோன். கோன் இந்த ஷேப்ல இருக்க போது கோனோட டேர்ம்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணலாம். இது ரேடியஸ், இது ஹைட், நெக்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட். இந்த கிராஸ் லென்த் தான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். சரியா, சோ இப்ப இந்த செக்டார்னும் போது சர்க்கிள்ல ஒரு பார்ட், இப்ப நம்ம பீஸ் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு பீஸ் மட்டும் கிடைக்கும் பாத்தீங்களா, அதான் செக்டார். செக்டாரை நம்ம ரிவால்வ் பண்ணா மட்டும்தான் பர்ஃபெக்ட் கோன் கிடைக்கும். நம்ம நார்மல் பேப்பர் கடையில கட்டுற கோன்லாம் வந்து மேல ப்ராப்பரா இருக்காது, ஒரு சைடு ஹைட் ஒரு சைடு கம்மியா இருக்கும். ஆனா இந்த செக்டார் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இதை ரிவால்வ் அப்படியே சுத்தினா மேல ஒரே ஹைட் வரப்போகுது. ஸோ ஒரு செக்டார் கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். சரியா, இப்ப இதோட ஏரியா வந்து பை ஆர் எல், இது பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். காமனா பை ஆர் எடுத்தோம்னா எல் பிளஸ் ஆர் கிடைப்போகுது. சரியா, நெக்ஸ்ட் இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன வரப்போகுது, இந்த பார்ட் மட்டும் வரப்போகுது, பை ஆர் எல். நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் இருக்கு. ஒரு சிலிண்டர்ல எத்தனை கோன் வரும் அப்படின்னா 3 கோன் வரும். சரியா, 3 கோன் எப்படின்னா இது ஒரு கோனா ஆக்ட் ஆகும், இது செகண்ட் கோன், இது தேர்ட் கோன். ஒரு கோனும் ஒரு சிலிண்டரும் சேம் ஹைட் சேம் ரேடியஸ்ல இருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணோம்னா அழகா முடியும். எப்படின்னா ஒரு கோனை அதே ஹைட்ல ஒரு சிலிண்டர், இப்ப இதுல ஒரு சாண்டை ஃபில் பண்ணி நம்ம போட்டோம்னு நினைச்சுங்க, 3 முறை போட்டோம்னா கரெக்டா இந்த சிலிண்டர் வந்து ஃபில் ஆயிடும். ஓகேவா, கரெக்டா ஃபில் ஆகும். இந்த கோனோட ரேடியஸும் இந்த சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் சேமா இருக்கும்போது இந்த கோன்ல சாண்டோ ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸை ஃபில் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 1/3 வரும், நெக்ஸ்ட் டைம் அப்படியே இன்னும் கொஞ்சம், தேர்ட் டைம் கரெக்டா ஃபுல் ஆகும். அப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் போது பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது 1/3 அப்படின்னும் போது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்.
நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் நெக்ஸ்ட் ஷேப் அப்படின்னும் போது ஸ்பியர் அப்படின்னும் போது ஒரு சர்க்கிள், ஒரு பால், சரியா, சர்க்கிளை ரிவால்வ் பண்ணும்போது ஸ்பியர் கிடைக்கும். லைக் ஃபுட்பால் அது மாதிரி பால்லாம் வந்து ஸ்பியர்னு சொல்லலாம். ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்னா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கட் பண்ணவே முடியாது, டாப் பாட்டமா தனித்தனியா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபார்முலா வந்து 4πr². இங்கேயும் அதே தான் வரப்போகுது. வால்யூம் பண்ணும் போது என்ன வரும்னா 4/3πr³. எப்பவுமே வால்யூம் வந்து 3 டைமென்ஷன் கியூப்ல தான் வரும். ஸோ 4/3πr³. நெக்ஸ்ட் பார்ட் எமிஸ்பியர்னா ஒரு பாலை பாதியா கட் பண்ணா அது கிடைக்கிறது தான் வந்து எமிஸ்பியர். இப்ப இது ஃபுல் சர்ஃபேஸ் வந்து 4πr² சொன்னா, அப்ப இந்த பாதி மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 2πr². அந்த 2πr² நிறுத்திட முடியாது, இந்த பார்ட்லயும் ஒரு சர்க்கிள் இருக்கு, அப்ப +πr². அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானும் போது 3πr². கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த டாப் போர்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த சைட் பார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு வெறும் 2πr² மட்டும் வரப்போகுது. வால்யூம் வந்து இதுல பாதி இருக்கும். ஸோ 4/3πr², r³ / 2 பண்ணானா இந்த 2 ரெசிப்ரோக்கல் கீழே வரும். 2 1s are 2 2s are. ஆன்சர் வந்து 2/3πr³. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது எந்த சம் கேட்டாலும் ஈஸியா போடலாம். இந்த சாப்டரே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம எதையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன ஃபார்முலாஸை கிளியரா பார்த்துக்கணும், விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். 2-3 ஆப்ஜெக்ட்ஸை சேர்த்து தருவாங்க, சேர்த்து தரும்போது அதை பிரிச்சு பார்க்க தெரியணும். கோணுனா இப்படி பிரிக்கணும், பிரிக்கும் போது ஒரு செக்டார் கிடைக்கும், ஒரு சர்க்கிள் கிடைக்கும். சிலிண்டரை பிரிக்கும் போது 2 சர்க்கிள் கிடைக்கும், ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அது மாதிரி உனக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண தெரியணும். 2-3 ஆப்ஜெக்ட்ஸை சேர்த்து தரும்போது விஷுவலைஸ் பண்ணி இதுல 2 விஷயம் தான் கேட்பாங்க. ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்பாங்க, இல்ல வால்யூம் கேட்பாங்க. அப்படி இல்லைனாலும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்பாங்க. ஸோ 2 ஸ்பியர் எமிஸ்பியர்னும் போது இதுதான் எமிஸ்பியர், டிப்ரெஷன் அட் ஒன் எண்ட். மேல சிலிண்டர் இது மாதிரி இருக்கு, சரியா? ஸோ மேல இது மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கு, ஷேப் ஆஃப் சிலிண்டர் வித் எமிஸ்பியர் டிப்ரெஷன் அட் ஒன் எண்ட். த ஹைட் ஆஃப் சிலிண்டரோட ஹைட் மட்டும் 1.45 மீட்டர், சரியா? நெக்ஸ்ட் ரேடியஸ், இது ரெண்டுத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான் இருக்கும். ஆரோட வேல்யூ 30 சென்டிமீட்டர். கண்டிப்பா இது மாதிரி क्वेश्चंसக்கு டயகிராம் பண்ணணும். டு ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்கர். இப்போ இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான திங்ஸ் அப்சர்வ் பண்ணோம். இங்க 1.45 மீட்டர், இங்க 30 சென்டிமீட்டர். கரெக்டா இருக்கா? நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சம் போட ஆரம்பிச்சலாமா? என்ன பண்ணணும்? அதெல்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். ரெண்டுத்தையுமே ஒரே யூனிட்டா மாத்திக்கணும். 30 சென்டிமீட்டர் இருக்கா, இது மீட்டரா இருக்கு, சென்டிமீட்டரா மாத்தலாம். 100 சென்டிமீட்டர் தான் வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் பார்த்திருப்ப, 100 சென்டிமீட்டர் இருக்கும், சரியா? அப்போ 1 மீட்டர்னா 100 மல்டிபிள் பண்ணுவேன். 100 மல்டிபிள் பண்ணும்போது 2 டெசிமல்ஸ் போயிடும். 145 சென்டிமீட்டர். அப்ப ஹைட் வந்து 145 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். டிஎஸ்ஏ கேக்குறாங்க. டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஷேப் அப்படின்னும் போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் பண்ணுவேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரை கட் பண்ணும்போது ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும்னு சொன்னேன். இது 2πrன்னு சொன்னேன், இது h சொன்னேன். அப்ப 2πrh பிளஸ் இந்த ஹெமிஸ்பியருக்கு வந்து என்ன வரும்? கர்வ்டு சர்ஃபேஸ் 2πr². இப்ப இது மாதிரி क्वेश्चंसல வேல்யூ அப்படியே ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்காத, கால்குலேஷன் பெருசா போகும். அப்ப என்ன பண்ணலாம், காமன் டேர்ம்ஸை வெளியில எடுத்துட்டு பண்ணனா ஈஸியா முடிஞ்சிடும். 2πr காமனா இருக்கு, h இங்க ஒரு r. ஸோ 2 இன்டூ பையோட வேல்யூ 22/7, ரேடியஸோட வேல்யூ 30, ஹோட வேல்யூ 145, ஆரோட வேல்யூ அகைன் 30. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடலாம், பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சணும். 145 30 5 7 175. ஸோ 2 இன்டூ 22/7 இன்டூ 30 இன்டூ 175.
7 டேபிள்ஸ்ல இது போதா பாருங்க. 7 1s are 7, 7 2s are 14, 14 ரிமைனிங் 3, 7 5s are. ஸோ அழகா போயிடுச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் 30 பண்ணிக்கலாம். 5 4s are 20, 20 plus 2 22, 88 வந்துடும். அப்ப 0 10, 10 plus 1 11 into 30, 30 3 11s are 33, triple zeros வந்துடும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து 3000, 33,000 யூனிட்டோட போடுங்க. சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர். 64 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து 64 சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஆர் ஜாயின் எண்ட் டு எண்ட். அப்ப இது ஒரு கியூப், ரெண்டு கியூப் தனித்தனியா இருந்துச்சு, அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த ஷேப் என்ன ஷேப் கிடைக்கும், ரெண்டு கியூபை சேர்க்கும் போது கியூபாய்டா உனக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ கியூபாய்டு ஷேப் கிடைச்சிருக்கு. ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க ரிசல்டிங் கியூபாய்டு. இதோட சர்ஃபேஸ் ஏரியா காமனா கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் போடுவேன். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கியூபோட ஒரு கியூப் இருந்துச்சு பாத்தீங்களா, அதோட சைட் கண்டுபிடிக்கலாம். அப்பதான் கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா வந்து வால்யூம் கியூப் வந்து ஏ கியூப். அப்ப ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட ஆன்சர் 64 கொடுத்துருக்காங்க. 64 ஈக்குவல் டு ஏ கியூப். ஏ இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 64, அப்படி இல்லை 64 பவர் 1/3 போட்டுங்க. இது பண்ண தெரியலன்னா எப்படி பண்ணுங்கன்னா, சிம்பிளான ஷார்ட் கட்டு 64 போட்டு அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணிடுவாங்க. 2 3s are 2 2s are 2 16s are 2 8s are 2 4s are 2 2s are. ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு முறை வெளியில எடுப்போம். கரெக்டா? கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வெளியில எடுக்கணும். அப்ப இது ஒரு 2, இது ஒரு 2. அப்ப ஆன்சர் வந்து ஏவோட வேல்யூ வந்து 4. சரியா? ரெண்டு இந்த 3 சேர்த்து 1 எடுப்பேன், இந்த 3 சேர்த்து 1 எடுப்பேன். ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா 2 ரவுண்ட் பண்ணியா 1 வெளியில எடுத்துப்பேன். கியூப் ரூட் என்னும் போது 3 சேர்த்தினா 1 எடுக்கணும். அப்ப 2 2s are 4. ஏவோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். இப்ப இந்த டைமென்ஷன்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. இது ஒரு 4, இது ஒரு 4, ரெண்டுத்தையும் சேர்த்தினா லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் ஆயிடும். லென்த் பிரெத் வந்து மாற போறதில்ல. பி வந்து 4 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஹைட்டும் வந்து 4 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரியா? இப்ப இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஷார்ட்கட் சொல்லியிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா LBH போட்டுக்கணும் அப்படின்னா 2 போட்டு பிராக்கெட்ல LB பிளஸ் BH பிளஸ் LH. அப்ப 2 இன்டூ எல்லோட வேல்யூ 8, 8 இன்டூ 4 பெரிய பிராக்கெட் போட்டு 8 இன்டூ 4 பிளஸ் 4 இது பிரெத் இன்டூ ஹைட் 4 இன்டூ 4 பிளஸ் போட்டு லென்த் இன்டூ ஹைட் 4 இன்டூ லென்த் வந்து 8 இல்ல, 8 இன்டூ ஹைட் 4. சரியான ஒரு முறை செக் பண்ணிக்கோ. லென்த் பிரெத் 8 இன்டூ 4, 4 இன்டூ 4, லென்த் இன்டூ ஹைட் 8 இன்டூ 4. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 போட்டு 4 8s are 32 plus 4 4s are 16 plus again 4 8s are 32. மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 32 32 64 வரும். 64 plus 16 10 80. So 2 into 80 160. So 160 centimeter square. So total surface area of the resulting cuboid is 160 centimeter square. Next question. A solid piece of iron is in the form of cuboid. ஒரு cuboid இருக்கு, solid piece. அது நான் என்ன பண்ணிக்கிறேன், இரும்புன்னு நினைச்சுக்கிறேன். So solid piece அதோட dimensions 49 centimeter, 33 centimeter, 24 centimeter. Is molded to form a solid sphere. இத வந்து ஸ்பியரா மாத்துறாங்களாம். The radius of sphere. இந்த radius of sphere இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பழைய இரும்பெல்லாம் என்ன பண்ணுவோம், காயிலாகல போடுவோம். கரெக்டா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரும்ப ஹீட் பண்ணி உருக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாத்திப்பாங்க. இதுல சின்ன ட்ரிக் இருக்கு. இந்த ஷேப்ல இருந்து இந்த ஷேப் மாறும் போது எது ஸ்டாண்டர்டா இருக்கும், ஷேப் மாறிடுது, ஆனா எது சேமா இருக்கும். இங்க இது கியூபாய்டு, இதுக்கு ரேடியஸ், கியூபாய்டுக்கு ரேடியஸே கிடையாது, ஸ்பியருக்கு தான் ரேடியஸ் இருக்கும். எது சேமா இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
டைமென்ஷன்ஸ்லாம் மாறிடும், ஒரு குவான்டிட்டி மட்டும் சேமா இருக்கும். இங்க என்ன இருந்துச்சோ வால்யூம், கரெக்ட், வால்யூம் தான் சேமா இருக்கும். கரெக்டா, இங்க எவ்வளவு இருந்துச்சோ அதே தான் அங்க இருக்க போகுது. கரெக்டா, இங்க எவ்வளவு இருந்துச்சோ அதே தான் இங்க இருக்க போகுது. ஷேப்பை மட்டும் மாத்த போற. இன்னும் நீ சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அம்மா சப்பாத்தி மாவு திரட்டி வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு உருண்டை வச்சிருக்காங்கன்னா ஸ்பியர் ஷேப்ல இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் உருண்டையா புடிச்சு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே திரட்டுவாங்க. திரட்டும் போது ஸ்பியர் வந்து என்ன மாறி இருக்கு, ஒரு டிஸ்க் ஷேப்ல மாறி இருக்கு. அங்க எவ்வளவு மாவு இருந்துச்சோ அதே மாவு தான் இங்க இருக்க போகுது. சில ஷேப் மட்டும் தான் மாறி இருக்கு. வால்யூம் இது மாதிரி கண்டிஷன்ஸ்ல வால்யூம் வந்து சேமா இருக்கும். வால்யூம் சேம். இப்ப இந்த வால்யூமுக்கு எவ்வளவு ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னும் போது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னும் போது என்ன வரும், 4/3 பை ஆர் கியூப். சரியா, 4/3 பை ஆர் கியூப். இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாருங்க. 49 இன்டு 33 இன்டு 24 ஈக்குவல் டு 4/3 இன்டு 22/7 இன்டு ஆர் கியூப். சரியா, இப்ப இத கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். என்ன பண்றேன் பாருங்க, 49 இன்டு 33 இன்டு 24. இந்த 3 டிவிஷன்ல இருக்கு, அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். இந்த 7 அந்த சைடு வரும். இந்த 4 22 எல்லாம் கீழே வந்துடும். ஈக்குவல் டு ஆர் கியூப். எப்பவுமே மல்டிபிள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எது எது கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ண பாருங்க. 4 1s are 4 6 are 24. அதே மாதிரி இது 11 டேபிள்ஸ்ல இருக்கு. 11 2s are 11 3s are 2 1s are 2 3s are. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க. 3 எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 கியூப் இருக்கு. அதே மாதிரி 49 7 ஸ்கொயர் இன்டூ 7 போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு ஆர் கியூப். அப்ப 3 கியூப் இன்டூ 7 கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப். ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் கியூப் ரூட்னு சொல்லுவாங்க. கியூப் ரூட்னா இது மாதிரி போடணும். எல்லா கியூபும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 7. அப்ப ஆர் வந்து 21 சென்டிமீட்டர். சரியா, நான் மல்டிபிள் எதுவுமே பண்ணல பாருங்க, அப்படியே கேன்சலேஷன் பண்ணிட்டே வந்துட்டேன். இங்கேயும் பவர் 3 இருந்துச்சுன்னா அந்த 3 கியூப் ரூட் எடுக்கும் போது எல்லா 3யும் போயிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 7 21 சென்டிமீட்டர். அப்ப இந்த கியூபாய்டை நம்ம மோல்டு வேற ஷேப்ல மாத்தும் போது எவ்வளவு கிடைக்கும்னா ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். Next question, find the total surface area of the combined figure. So combined figure na ரெண்டு ஷேப் இருக்கு போகுது. இப்ப அதுல என்னென்ன ஷேப்னா ஹெமிஸ்பியர் டூம் with radius 14 meter. Hemisphere dome with 14 meter and cuboidal shaped top with dimensions 8 6 4 meter. மீட்டர்ல கொடுத்துருக்காங்களா. இது எப்படி இருக்கும்னா டூம் ஷேப், தாஜ்மஹாலோட டாப் அந்த ஷேப் மேல இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். ஹெமிஸ்பியர் டூம் அப்படின்னும் போது இப்படி இருக்கு. சரியா, இந்த ஷேப்ல இருக்கு அந்த டாப். அதுக்கு மேல கியூபாய்டல் அப்படின்னும் போது நான் ஷேப்னா ஒரு ரெக்டாங்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ண ஷேப் கிடைக்க போகுது. சரியா, இது வந்து இன்னும் சின்னதாவே இருக்கும். அதோட டைமென்ஷன்ஸ் பாருங்க. இதோட ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 14 மீட்டர். ஆனா இந்த டைமென்ஷன்ஸ்லாம் பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கு. 8னா சின்னதா தான் இருக்கு போகுது. சரியா, இது மாதிரி குட்டியா தான் இருக்கும். இதோட டைமென்ஷன் வந்து லென்த் 8, பிரெத் 6, ஹைட் 4. இப்ப இவங்க கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஃபிகர் அப்படின்னும் போது சிம்பிளான ஒரே ஒரு லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா இப்போ உங்ககிட்ட இந்த ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோ. இது மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் மேலே குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஹெமிஸ்பியர் மேல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 3D பாக்ஸ் இப்படி இருக்கு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீ பெயிண்ட் பண்ண போற. அப்ப எந்தெந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ண முடியும் அதை தான் நீ கால்குலேட் பண்ண போற. அதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப எதெல்லாம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபுல் சர்ஃபேஸ், இந்த ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பண்ண முடியுமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்னா ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². கண்டிப்பா பெயிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கியூபாய்டு
இந்த கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன? பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். சரியா? இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் கியூபாய்டு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் ஆட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். நெக்ஸ்ட் பார்ட்டு, இது ரெண்டுத்துக்குமே காமன் சர்ஃபேஸ் ஒன்று இங்கே இருக்கும். கரெக்டா? இந்த காமன் சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ரீஜனில் பண்ண முடியாது நம்மளால. உள்ளே இருக்கிற காமன் சர்ஃபேஸில் அங்கே நம்ம எதுவுமே பெயிண்டராக பண்ண முடியாது. அப்போ இந்த காமன் சர்ஃபேஸ் வந்து இது பேஸு, இது லென்த்து, இது பேஸ். அப்போ மைனஸ் எல்பின்னு போட்டுப்பேன். சரியா? மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரேடியஸ் போட்டினா லென்த்து இதான லென்த்து 8, பிரெத் வந்து 6, ஹைட்டு 4. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 இன்ட்டு 22/7. ரேடியஸ் 14 ஸ்கொயர்னா 2 முறை 14 பண்ணிக்கிறேன். இது ஒரு பார்ட்டு. ப்ளஸ் 2 இன்ட்டு எல்பி லென்த் இன்ட்டு பிரெத்னும் போது அப்படியே மல்டிபிள் பண்ணியே போட்டுருங்க. 8 6 சார் எவ்வளோ? 6 6 36 48 ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 4 சார் 24 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 32 மைனஸ் எல்பி. எல் இன்ட்டு பின்னா 6 8 சார் 48. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 48 ப்ளஸ் 24 ப்ளஸ் 32 10 14. இது வந்து நான் வரும் 4 5 5, இது 5 5 10 104. 104 இதெல்லாம் ஆட் பண்ணது. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. 104 7 1 சார் 7 2 சார் 2 2 சார் 4 2 2 சார் 4. 4 22 இன்ட்டு 4 பண்ணும்போது 88 வரும். 88 இன்ட்டு 14 1 4 4 8 சார் 32. அகைன் 4 8 சார் 32 ப்ளஸ் 3 35 88 2 13 10 8 9 10 11 12 13 9 12 1 2 3 2 1 2 3 2. இது 104 இன்ட்டு 2 104 இன்ட்டு 2 பண்ணும்போது 8 208 மைனஸ் 48. ஸோ 208ல் 48 போச்சுன்னா 0 16 160. ஸோ 1232 ப்ளஸ் 160. ஸோ 1232 ப்ளஸ் 160 போது 293 1392 1392 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1392 மீட்டர் ஸ்கொயர். Next question. A hollow cube of internal edge 22 centimeter is filled with a spherical marble of diameter 0.5 centimeter, and it is assumed that 1/8 space of the cube remain unfilled. Find the number of marbles that the cube can accommodate. சரியா? நார்மலா கிளியரா படிச்சு கொஸ்டினை விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு டிராயிங் போட தெரியணும். ஹாலோ கியூப் பாக்ஸ் மாதிரி கியூப் பாக்ஸ் இருக்கு. ஹாலோனா எம்டின்னு அர்த்தம், உள்ள வைக்கிற மாதிரி. சாலிட்னா உள்ள எதுவுமே வைக்க முடியாது. ஹாலோன்னும் போது அது ஒரு காலியான ஒரு பாக்ஸ். இன்டர்னல் எட்ஜ் 22 சென்டிமீட்டர். ஒரு கியூப் பாக்ஸ் இது மாதிரி மேல ஓப்பனா இருக்கும். சரியா? ஓகேவா? இதுல கியூப் பண்ணும்போது எல்லா சைடும் சேமா இருக்கும் 22 சென்டிமீட்டர்ல. இதுல என்ன பண்ணிருக்காங்க, குட்டி குட்டி மார்பிள்ஸ் இது மாதிரி மார்பிள்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. இந்த மார்பிள்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. அதோட டயாமீட்டர் டயா ஆஃப் மார்பிள் எம்இஆர்பிஎல்எஸ் மார்பிள்ஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர். டயாம்னா அப்ப ரேடியஸ்னா வரும். ரேடியஸ் வந்து 0.5 டிவைடட் பை 2. கரெக்டா? பாயிண்ட்ல இருந்தா தலைவலியில இன்டூ 10 பண்ணீங்க. அப்பனா வரும் 5/20. 5 1 சார் 5 4 சார். அப்ப 1/4 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டு வச்சுக்கோ. இது சிம்பிளிபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அசியூம் தட் 1/8 ஸ்பேஸ் ஆஃப் கியூப் ரிமைன் அன்ஃபில்ட். அன்ஃபில்னா காலியா இருக்குன்னு அர்த்தம். எம்டி ஸ்பேஸ் ஆஃப் கியூப், எம்டி ஸ்பேஸ் ஆஃப் கியூப் வந்து
1/8 the volume of cube. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. Find the number of marbles that can be accommodated. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம். A hollow cube of internal edge 22 cm. So கியூபோட வால்யூம் என்ன வரப்போகுது? A cube நம்மோது 22 into 22 into 22 வச்சுக்கிறோம் அப்படியே. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான். ஏன்னா மார்பல் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்னே சொல்லியிருக்காங்க. ஸ்பியரோட வால்யூம் 4/3 pi r cube. அப்ப 4/3 into 22/7 into r வந்து 1/4 into 1/4 3 டைம்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? இப்ப நான் சொல்லியிருக்காங்க 1/8 வந்து எம்டியா இருக்கான். அப்ப ஃபில் ஆனது எவ்வளவு? ஃபில்டு ஸ்பேஸ் அப்படின்னும் போது எவ்வளவு இருக்கு போகுது? ஃபில்டு ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்? மொத்தம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1/8 எம்டியா இருக்குன்னா ஃபில்லா வந்து 7/8 இருக்கும். ஃபில்டு ஸ்பேஸ் வந்து 7/8 வால்யூம் ஆஃப் கியூப். புரிஞ்சுச்சா? ஸோ எம்டி வந்து 1/8, அப்போ ஃபில்லா வந்து 7/8. ஸோ இந்த வால்யூம்ல தான் நான் இருக்கு, அந்த ஸ்பியர் இருக்கு. 7/8 தான் வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு, அங்க எத்தனை நம்பர் இருக்குன்னா அதான் தெரியாது, அது n டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதை நீ எழுதிட்டினாலே போதும். இதுக்கப்புறம் வரதை ஈஸியா போட்டலாம். புரிஞ்சுச்சு அந்த ஸ்டெப்? இவ்வளோ 7/8 த வால்யூம் ஆஃப் கியூப்ல n டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இருக்கு. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும்? n தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சா? இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றதா கஷ்டம். அதை புரிஞ்சுதான் எழுதிட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் பார்ட் ஈஸியா இருக்கும். சரியா? ஏன்னா இந்த கியூப்ல ஃபுல்லாவே இல்லை, 1/8 காலியா இருக்கு. அப்போ ஃபுல்லா வந்து 7/8 த வால்யூம் ஆஃப் கியூப்ல இத்தனை மார்பிள்ஸ் இருக்கு. எத்தனை மார்பிள்ஸ் இருக்குன்னு தெரியல, அதனால n டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போட்டுக்கணும். இப்ப 7/8 into வால்யூம் ஆஃப் கியூப்னா 22 into 22 into 22 into n டைம்ஸ் வால்யூம் ஆஃப், இதை கீழே இப்படியே போட்டுக்கிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இந்த சைடு வந்தா டிவிஷன்ல ஆயிடும்ல. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அது 4/3 into 22/7 into 1/4 into 1/4 into 1/4. ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் பார்ட் நான் இங்க சால்வ் பண்றேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டுக்கலாம். 7/8 into 22 into 22 into 22. இதை ரெசிப்ரோகேட் பண்ணா அப்படியே திருப்பி போட்டுட்டு வரணும். 3/4 into 7/22 into இது நான் ஆயிடும் மேல வந்துடும் 4/1 into 4/1 into 4/1 equal to n. எதெல்லாம் இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ஒரு 22 இந்த ஒரு 22 கேன்சல் பண்ணிடுங்க. 4 1s are 4 2s are, இந்த 2யும் 2 1s are 2 11s are போட்டுங்க. நான் இருப்பேன் கீழே எல்லாமே போயிட்டு இருக்கு, மேல மட்டும் தான் இருக்கு. 7 11 22 இது ரெண்டுத்தையும் கூட மல்டிபிள் பண்ணுங்க. 3 7s are 21 into 4. சரியா? இப்ப இது அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு வந்துடலாமா? இது ரெண்டுத்தையும் பண்ணானா 77. நெக்ஸ்ட் 21 into 4 பண்ணனா 4 1s are 4 4 2s are 8 84 into 22 பண்ணிடுறேன். 2 4s are 8 2 8s are 16 168 அதே தான் வரப்போகுது. 8 12 14 1848 ஸோ 1848 into 77 பண்ணா ஃபைனல் ஆன்சர். 7 8s are 7 7s are 49 7 8s are 56 7 4s are 28 32 7 8s are again 56 59 7 1s are 7 plus 5 12. இதே தான் வரப்போகுது. 1 2 9 2 6 6 8 11 1 10 12 1 4 1. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்
அப்பா எவ்வளவு மார்பிள்ஸ் இருக்கு பாருங்க. 142186 1,42,186 மார்பிள்ஸ் இருக்கு. ஒன் 142296 இருக்கே, மல்டிபிள்னா தப்பு பாரு. எதுல ஏங்க தப்பு பண்ணிருக்கான்? 142296 வருது பாரு. எங்க 12936 இதுல என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா இங்க 28 plus 5 வந்து 28 plus 5 33 வரணும். இதுவும் 3 இங்கேயும் 3 வரும். அப்ப ஆட் பண்ணும் போது 9 12. ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன்லாம் நான் இப்போ ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எக்ஸாம்ல பண்றப்ப டைம் எடுத்து கரெக்டா பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 142296 மார்பிள்ஸ். அந்த வேர்டிங்ஸும் இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வேர்டிங்ஸோட கம்ப்ளீட் பண்ணும். சரியா? ஸோ மல்டிபிள் பண்றதெல்லாம் டைம் எடுத்து கரெக்டா எந்த ஒரு அடிஷனும் மிஸ்டேக் பண்ணாம பண்ணுங்க. 15 solid spheres are made by melting a solid metallic cone of base diameter 2 cm and height 15 cm. ஒரு கோன் இருக்கான். இந்த கோனை மெல்ட் பண்ணி 15 ஸ்பியர்ஸ் 15 ஸ்பியர். சரியா? 15 ஸ்பியர் இது மாதிரி செய்ய போறாங்க. கோனோட பேஸ் டயாமீட்டர் ஃபுல் வந்து 2 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர். மெல்ட் அப்படின்னும் போதே என்ன கான்ஸ்டன்ட் போன சம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் வால்யூம் தான் கான்ஸ்டன்ட். வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு இங்க எத்தனை ஸ்பியர் இருக்கு? 15 ஸ்பியர் வந்திருக்காங்க. 15 இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர். 15 ஸ்பியர் செஞ்சிருக்காங்க. அப்ப ஸ்பியரோட சைஸ்லாம் எப்படி இருக்கும்? குட்டியா இருந்திருக்கும். கோன் பெருசா இருக்கும். அந்த கோனை மெல்ட் பண்ணி நிறைய குட்டி குட்டி 15 ஸ்பியர் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 pi r square h is equal to வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube. ஸோ இந்த பையை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். r ஸ்கொயர் ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து 1 தான். 1 ஸ்கொயர் இன்டூ ஹைட் ஆஃப் கோன் 15 is equal to 15 into 4 into r cube. r cube தான் நம்மளுக்கு தேவை. சரியா? இந்த 15 இந்த 15 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/4 is equal to r cube. இது அதுக்கு மேல பண்ண முடியாது, அப்படியே விட்டாலும் ஓகே தான். r cube is equal to 1/4 போட்டுக்கோ. அப்படி r வேணும்னா cube root of 1/4 அப்படின்னு போட்டுக்கலாம். சென்டிமீட்டர் போட்டுங்க. சரியா? Next question. Two cones have the height in the ratio of 1:3 and radii in the ratio of 3:1. What is the ratio of their volume? இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தெளிவா போட கத்துங்க. ரெண்டு கோன்ஸ் இருக்கான். அதோட ஹைட் h1 வந்து h ன்னு எடுத்துக்கிறேன். h2 வந்து 3h ன்னு எடுத்துக்கிறேன். 3 டைம்ஸ்ல 3h. அதே மாதிரி ரேடியஸ் 1 வந்து 3r ன்னு எடுத்துக்கிறேன். ரேடியஸ் 2 வந்து r ன்னு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்? இப்போ இதோட டயக்ராம் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் இது ஹைட் கம்மியா இருக்கு, ரேடியஸ் பெருசா இருக்கு. இது மாதிரி இருக்கும் போது இது வந்து ஹைட்டா இருக்கும், ரேடியஸ் கம்மியா இருக்கு. இப்போ இதோட வால்யூம் கம்பேர் பண்ண சொல்றாங்க. v1/v2. வால்யூம் ஆஃப் கோன் 1/3 pi r square h. மேல 1 போட்டுக்க, கீழே 1/3 pi r square h. 1/3 pi 1/3 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோ. r1க்கு பதிலா போடலாம் 3r whole square into h. h1க்கு h ன்னு எடுத்துப்ப
R2 ஓட வேல்யூ R ஸ்கொயர், H2 ஓட வேல்யூ 3H. அப்ப இது பண்ணீங்கன்னா வரும் 9R ஸ்கொயர் பை H இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்டூ 3H. R ஸ்கொயர் H கேன்சல் ஆச்சுன்னா 9/3 வரும். இதையும் கேன்சல் பண்ணனா 3/1. அப்ப ரேஷியோ வால்யூம் 1/வால்யூம் 2 போது 3:1. Two identical solid cube, ரெண்டு கியூப் ஜாயிண்ட். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போட பாரு, அதே தான் இது. ரெண்டு கியூப ஜாயின் பண்றாங்க, வேல்யூஸ்லாம் எதுவும் தரல. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்டிங் கியூபாய்டு. சரியா, வேல்யூஸ்லாம் எதுவும் தரல. டூ ஐடென்டிக்கல் சாலிட் கியூப்ஸ் ஆஃப் சைட் ஏ. சைடு ஏவா, சைடு ஏ இனிஷியலா கியூப் இருந்துச்சு, அதோட சைடு ஏ. ரெண்டுத்தை ஜாயின் பண்ணும்போது a பிளஸ் a 2a ஆயிடும். இதோட ரெண்டுத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ண சொல்றாங்க. சரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் நான் வரும் 6a ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு நான் வரும். லென்த் வந்து 2a ஆயிடும், பிரெத் வந்து ஏவாவே இருக்கும், ஹைட் வந்து ஏவாயிடும். ஸோ எல்பின்னு வருமா, எல்பி நம்மோது 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் 2a ஸ்கொயர் இன்டூ 2 வரும் ஃபார்முலால. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, எல்பி பிஹெச் எல்ஹெச். ஸோ அதான் போட்டிருப்போம். அப்போ 2 இன்டூ 2 + 1 3 + 2 5a ஸ்கொயர். அப்ப இது வந்து என்ன வரும் 10a ஸ்கொயர். So total surface area of the resulting வந்து 10a ஸ்கொயரா இருக்கும். சரியா, கியூபுக்கு வந்து 6a ஸ்கொயரா இருந்துச்சு, கியூபாய்டுக்கு வந்து 6